என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. உட்காந்துருக்காம எந்திரிச்சு சோகமா போய் படுத்துருவேன். படுத்துட்டாலே வந்துருவான். படுத்திருக்க மாட்டாங்களே. இருந்துட்டு போட்டோம் சார். என்ன ஆயாவா இருக்க விடட்டும். அவங்க ஆயா இருக்கட்டும், ஆயாவா இருக்கட்டும். நான் ஆயாவா இருந்துட்டு போறேன். வணக்கம். டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணை கட்டுது. பட் முதல் முறையா ரெண்டு பக்கமும் ஒரே கேட்டகரி பீப்புள், அதுவும் சாதாரணப்பட்ட ஆளுங்க கிடையாது. ரெண்டு பக்கமும் மாமியாஸ். உனக்கு ஏன் இந்த கெட்டன்னா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அணுகுமுறை அப்படிங்கன்னா மாமியார் என்பது ஒரு சிஸ்டம், ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளாக அப்படியே அந்த சிஸ்டத்தின் கீழே தான் இருக்கணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரியும். அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது. காலம் மாறிடுச்சு. நீங்க ஃப்ரெண்ட்லியா ஒரு தோழியை போல அவங்களோட சேர்ந்து பயணிக்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? கல்யாணம் ஆகி மருமகள் ஆயிட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு ஃபீல். அது மாதிரி மாமியார் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி? நாம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறா. இத்தனை நாளா நம்ம பையனும் சரி பொண்ணு அடப்பமா பொத்து அப்படி சொல்லுவாங்க. என்னடி இது நம்ம சொன்ன உடனே சரிம்மா செய்யறேன் அப்படி அது வருதோ இல்லையோ, அது கேக்குதோ இல்லையோ, அது பிறகுதான் என்னோட வீட்டுல என்ன நடக்குது நான் பின்னாடி சொல்லலாம். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. நம்ம பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகும் போதே நமக்கு ஒரு ஆசை தான். எப்ப கல்யாணம் ஆகும், நமக்கு ஒரு மருமக வருவா, நம்ம சொல்படி கேப்பா. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அப்ப நம்ம அதிகாரம் பண்ணலாம். அதேதான். அதே மாதிரி நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சாரிட்டி. ஆமா, நம்ம தான் எல்லாமே ஆளினாலே. நம்ம ஒரு சொல்றதுக்கு ஒருத்தி இருக்கா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வீட்டுல மருமக இருக்கா பாத்துப்பா அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். நமக்கு ஒரு மெச்சூர்டா இருக்கும். ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதுதான் லாஸ்ட். டேய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்னா மாப்பிள்ளை யாருன்னு கேட்பாங்க. அடுத்து மாமியார் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாமியாருங்கிறதே அதுல ஒரு நல்ல ஒரு இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்க பாடி லாங்குவேஜ் அந்த மாமியார் அந்த அதிகாரம் யாருங்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரஸ்டிங். மாமியார் என்கிற அந்த பெருமை, அந்த போஸ்டிங் எப்படிப்பட்டது? ஒரு மருமகள் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு உற்சாகமா வருது. எல்லா பொறுப்புகளையும் அவ பாத்துக்குவா அப்படின்னு ஒரு சந்தோஷமே மனசு. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. என் பொறுப்பை எடுத்து செய்ய இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா உபசரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கலாம். அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே, இப்ப மாமியார் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கொஞ்சம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா இல்ல அப்பாட 25 வருஷம் நம்ம பிள்ளைய வளர்த்து எடுத்து பொண்ணுங்களை எல்லாம் கட்டி கொடுத்து நம்ம மருமக வந்த உடனே பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா எப்படா தெரியல நீங்க ரிட்டையர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். நமக்கு அது ஒரு பெருமை தான். மாமியாருங்கிற ஸ்தானம் பெருமை தான். அதே மாதிரி நமக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி. நிறைய போறான்டா. சோ சில பேர் அதிகாரமாக பார்க்கிறார்கள். நான் அதிகாரம் செய்ய ஒருவர் கிடைக்கிறார் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தி வருகிறாள்னு சில பேர் பாக்குறாங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்னுடைய பொறுப்புகள் முடிஞ்சு இனிமே நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாமியார் என்கிற அந்த பதவியை எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்பதான் எனக்கு நிம்மதியாகுது. எனக்கு ஒரே ஒரு பையன் தான் சார். நானும் என் பையனை மட்டுமே இருந்தோம். அப்புறம் மருமக வந்ததும் எல்லாரும் நான் ஃபீல் பண்ணலை நிஜமாவே. முதல்ல தாலி கட்டி முடிஞ்சது அனந்தி நீ மாமியார் ஆயிட்ட. சாவும்ல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு மாமியார் ஆயிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப அப்பதான் நான் சந்தோஷப்பட்டேன். குட். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. போற நிறுத்துற அவன. எல்லாரும் மாமியார் ஆயிட்டேன்னு சொன்ன ஒரு ஃபீல் வேற.
நான் பட்ட கஷ்டம் என் மருமக என்னைக்கும் வாழ்நாள்ல படக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் என் மருமகளை இன்னைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன், இப்போ நடத்துறேன். ஓகேமா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நான் பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாது. ஓகே, வேற? எங்களுக்கு பொண்ணு இல்லாதனால எனக்கு மேரேஜ் ஆன எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ண உடனே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டதால எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே, சாம்பார் அப்ப எனக்கு என்ன யாரை பற்றி எதுவும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழணும்னா புதுசாக இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும். சூப்பர். அதனால மறுமணி காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறதுனால அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுங்கிற முறையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கு. நைஸ். அந்த ஜெனரேஷன் கேப்பை ஃபில் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுமே நம்ம பொறுப்பை ஃபுல்லாக பையனோட பொறுப்பை ஃபுல்லாக பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம ரிலீஸ் ஆயிடலாம், நான் ரிலாக்ஸ் ஆயிடலாம். நான் ரிலாக்ஸ் ஆயிடலாம். எஸ், எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு. சூப்பர். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. கூட மாட எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. என்ன யாரோ எதை பேசினாலும் தட்டி எனக்கு நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? அதனால எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு. தைரியம் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருக்குன்னு சந்தோஷம் வந்துச்சு. வேற? சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஒரு தலைவின்னு சொல்றோமோ, நான் சொன்ன அங்கீகாரமும் நமக்கு கிடைக்குது. மாமியார் என்ற அங்கீகாரமும், பிரைம் மினிஸ்டர் அப்படியே ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கிற மாதிரியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளுக்குள்ள நமக்கு அந்த நம்மள ஒரு பதவி உயர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். பதவி உயர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு பயம் இருந்துச்சு சார். என்னன்னு? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பையன் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்து இப்போ வந்துட்டா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். வந்துட்டா பையன் பழையபடி இருப்பானா? மாமியாருங்கிற ஃபீல்ல ஒரு பக்கம் அதிகாரம் இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் பயம். வர்றவ என்ன பண்ணுவான்னு சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. நம்ம புள்ள நம்மளோட ஒட்டுதலாவே இருப்பானா மாட்டானா? மாமியார் ஆனவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஃபீல் என்ன சார்? உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சசி காபி கொண்டு வந்து கொடுமா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சித்தப்பா வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். மாமா வந்திருக்கிறாரு பாரு, அவருக்கு உடனே பாய் போடு, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறாரு பாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. NCR